கட்சியில் மாவு ஆட்டோ விடுவார். அதெல்லாம் படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவர் மாவு தான் ஆட்டோ விட போகிறாரு. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். இது மறிக்குது அந்த படம். எல்லா ரிவ்யூவரும் சூப்பராக இருக்குதுன்றீங்க அந்த பத்தை. நான் நேற்று நைட்டு படம் பார்த்தேன், இன்னைக்கு காலையில் ரிவ்யூ பார்த்தேன். நல்லாவே இல்லை. அந்த மாதிரி பத்துக்கெல்லாம் நீங்களே ப்ரொமோட் பண்ணாதீங்க. உங்கள் மேலே வேறு மரியாதையும் நம்பிக்கையுமே போயிடுது. நீங்கள் போய் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்கள். அது பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறதெல்லாம் கேட்டு படம் பார்க்க முடியாதுல்ல. ரிவ்யூவே எடுக்காதீங்கன்ற நான். எடுக்குதுனால ரொம்ப கேவலமாக சொல்கிறீங்க படம்லாம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. காந்தாரா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இட்லி கடைக்கு இப்போ இது பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. இட்லி கடைக்கு இது பரவாயில்ல இல்லை பிரதர். இது வேற படம், இது வேற படம். படம் எடுக்கிறீங்கள, என்ன இருக்கோ படத்தில் அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டாங்க பிரதர். அதான் பிரச்சனையாக இருக்கு. ஓகே, அதனால தான் எதனால சார் இட்லி நல்லா இல்லைங்கிறீங்க? என்ன காரணம்? என்ன இருக்கு அந்த பத்தில்? ஓகே, ஃபீல் குட் மூவின்னு பச்சையாக சொல்கிறாங்க. மெய்யழகன் படம் பார்த்துக்கிறீங்களா? அதுதான் ஃபீல் குட் மூவி. இது ஒன்றுமே இல்லை. கட்சியில் மாவு ஆட்டோ விடுவார். அதெல்லாம் படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவர் மாவு தான் ஆட்டோ விட போகிறாரு. தேங்க்ஸ் பிரதர். இது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் செகண்ட் பார்ட்லாம் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி இவங்க கர்நாடகாலாம் சூப்பராக எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு. நம்ம எடுக்கணும் அது மாதிரி. கற்றுக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமாம், கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். அது தெரியல. பர்சனலாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. எல்லாம் அவர் ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்கு, செம்மையாக நடிச்சிருக்காரு. அதனால் அவர் ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. இது மாதிரி நம்ம கல்ச்சர் எடுத்துகிட்டு வரணும். நம்ம தமிழ் கல்ச்சர் எடுத்துகிட்டு வரணும். இது ஆக்சுவலி வந்து 3 hours 15 சம்திங் வந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் நைஸ். செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது 3D அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலி என்ன ஸ்டோரி சொல்லணுன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்த காந்தாராக்கு இதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட். இவங்க வந்து வேறு விதமாக கொண்டு போயிருக்காங்க. பட் நைஸ். சார் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட் புரியுமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வேறு, இது வேறு. அது வேறு, இது டோட்டலாக வேறு. இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு, பார்க்கலாம், குழந்தைங்களே பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். யூஸ்வல் அம்மன் படம் இல்லாத மாதிரி சாமி படத்தில் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சாமி படம் தான் இது, ஆனால் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கிரவுண்டடாக இருந்துச்சு. இது வந்து சாமியை பேஸ் பண்ணி இருந்தது, அவ்வளோதான். ஸோ புரியல. கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம். 2.5 மணி நேரம் இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நல்லா இருந்தது, ஆனால் பார்க்கலாம். ஃபேமிலி ஐடன்ஸோட பார்க்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு, செகண்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் 2-3 டைம் பார்த்தேன். செகண்ட் பார்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். வெரி நைஸு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மியூசிக் கேட்கும் போதே ஒரு பயங்கர ஒரு வைப் கிடைக்கும். செகண்ட் பார்ட்டில் அந்த மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி எல்லாம் ஓகே. இயற்கையெல்லாம் காமிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு காடு இருக்கான்னு தெரியாது. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி படம் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு 50% நம்பிக்கை வேணும் இல்லை நமக்கு. அதுக்கோசரம் காமிச்சிருக்காங்க. பட் இட்ஸ் நைஸ். இல்லை நல்லா இருக்குது. பட் 50% கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்கல்ல. கடவுள் பசங்களுக்கும் தெரியணும். நம்ம பசங்கள்லாம் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 50% வேணும். கடவுள் நம்பிக்கை வேணும். காமிச்சிருக்கிறது நல்லது தான். இல்லை லென்த்லாம் இல்லை. இட்ஸ் ஓகே. பர்ஃபெக்ட். பண்ணோம், ஃபேமிலியோடு வந்தோம். எல்லாம் என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. காமெடி சீன்ஸும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் எங்கேஜிங்காக இருக்கும். நல்லா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. படம் ரொம்ப லென்த்தாக இருக்க ஃபீல் ஆகுதுங்களா? லென்த்லாம் இல்லை ப்ரோ, நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு. டைம் போனதே எனக்கு தெரியல ஆக்சுவலி. நிஜமாக நான் எப்படி சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் லென்த்தாக இருந்தாலும் தெரிஞ்சிக்கல. இல்லை, நிஜமாகவே நான் எங்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு ஃபுல் படம் லைக் டைம் போனதே தெரியல. சூப்பராக இருந்துச்சு படம். ஃபீல் குட் மூவி தான் இல்லையா? ஆமாம். மற்றபடி லேக் வர மாதிரி லேகு கொஞ்சம் கூட இல்லை. லேக்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த படம் ஃபுல் மூவியுமே எங்கேஜிங் தான். ஒரு சீன் கூட எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு தோணவே இல்லை. ஆமாம்மா, கண்டிப்பாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ இது ரிஷப்காக நான் செகண்ட் டைம் கூட இப்போ நான் பார்க்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அவர் ஆக்டிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. புரியல. 2000 கோடி அடிக்க சான்ஸ் இருக்கு அந்த படம். நான் கலெக்ஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அதுதான் வந்துட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அவங்க என்ன க்ரோஸ் வேணால் அடிக்கலாம். பட் மூவி நமக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா
அதுதான் நான் ட்ரூ சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஓகே தேங்க்யூ. ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் சார் அதான் அவங்க சினிமாத்தனத்தை நிறைய காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பஞ்சுருளி சாமி அதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்தது, ஃபஸ்ட்டு செமையாக இருந்தது. இப்போ லாஸ்ட்டு லெஜெண்ட் வரும்போது அதில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். பார்ட் 3 இது பண்ணியிருக்காங்க, பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 எதிர்பார்ப்பு பார்த்துருவோம். இருக்குது கண்டிப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் சினிமாத்தனம் ரொம்ப பண்ணிட்டாங்க, அதான் இதாக இருக்குது. மசாலா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கூடாது. ஆமாம் ஓகே. நிறைய கூட அப்படி சான்ஸ் இருக்குங்களா இந்த படம்? அது என்னன்னு தெரியல, பார்த்தா தெரியும். பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் ஃபஸ்ட்டில் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓரளவு ஓகே, அதுமாரி இருக்குது. தலைவலின்ற மாதிரி இருக்குது. 2.5 மணி நேரம் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ஆமாம் ரொம்ப லென்த்து. ஆமாம் சரி ஓகே ஓகே தேங்க்யூ. படம் எங்கேஜிங்காக போகுது. ஹீரோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் டிஃப்ரெண்ட் இருக்கா? டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதில் ஏன் விழுந்தாரு அது கிட்டத்தட்ட ப்ரீக்வல் மாதிரி தான், சும்மா கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டோரி நரேஷன் மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பார்க்கலாம். லேகாரம் எது இருக்குங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. படம் 3 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரம்லாம் இல்லை, 2.5 மணி நேரம் தான். லென்த்தாக இருக்கா? இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. புரியுது. சண்டை காட்சி மட்டும் இல்லாமல் நடுவில் அதை புரிய வைக்கிற மாதிரி எளிய மக்களுடைய கான்வர்சேஷன்லேயே அதை சீன்ஸ் புரிய வச்சுருக்காங்க. அதான் மிகப்பெரிய பலம். அதர்வைஸ் உங்களுக்கு வெறும் சண்டை மாதிரி இருக்கும். அண்ட் ரிஷப் வர ஒவ்வொரு சீனுமே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்குது. அது நம்மள அறியாமல் அந்த காட்டோடைய கேரக்டர்ஸ், அந்த வனக்குடியினர் பழங்குடியினர் அவங்களுடைய கேரக்டர்ஸ்குள்ளே போய் நம்ம ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி காட்சிகளாகவும் இருக்குது. நம்மள அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. அப்படி இல்லை, ஆக்சுவலி நானே இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு, அது 4-5 முறை பார்த்தேன். இப்போ திருப்பியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு வரலான்னு யோசித்தேன். பட் வேணாம், நம்ம பிளண்ட்டாக அப்படியே வெறும் மைண்டோடு போகலாம். இன்றைக்கி ரிஷப் என்ன ட்ரீட் கொடுக்குறாருன்னு போனேன். அது பார்க்கலனாலும் இது நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு லீனியர் லைனாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு அவுட்புட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பழங்காலத்து கதை தான், இதுக்கு முன்னாடி உள்ள கதை தான்றதால் அது பார்க்கணுன்றது கிடையாது. பட் அந்த மியூசிக் அதில் எல்லோரும் கொண்டாடினாங்கல்ல, ரீல்ஸ்லாம் போட்டு அந்த மியூசிக்கை வந்து இதில் கொஞ்சமாக பயன்படுத்தியிருக்காங்க. பட் இவருடைய ஒவ்வொரு முறை இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அதை பண்ணியிருந்தாங்கன்னா, இளையராஜா சார் டெக்னிக் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பார்ட்டில் வந்து ரொம்ப கத்துற மாதிரிலாம் வைலன்ஸ் காதாடிக்கவே சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் அப்படி இருக்குங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலி நான் படம் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் நான் போனேன். கன்னடத்தில் தான் இருந்தது. அப்போ கன்னடத்தில் பார்க்கும்போது படம் பிடிச்சிது, ஆனால் புரியல. சப்டைட்டில் வந்து கேட்க ஒன்றுமே பார்க்கறதுக்குள்ளே சீன் போயிடும். இங்கிலீஷில் இருந்தது சப்டைட்டில்ஸு. பக்கத்தில் எல்லாமே இந்த கன்னடத்துக்காரங்க ஒரே ஆரவாரமாக கத்திட்டு இருந்தாங்க அங்கே வேலைச்சேரி தியேட்டரில். ஸோ திருப்பியும் தமிழில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்னும் பிடிச்சிச்சு. 4-5 முறை பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் நல்லா என்ஜாயாக இருந்தது. அண்ட் இந்த கான்ட்ரவர்சிஸ் கூட அவர் இவ்வளோ நல்லா பண்ணுறதால அவர் மேலே ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. நான்வெஜ் வெஜ்ஜு அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் தட். இது ஆக்சுவலி இந்த ஒரு பெரிய வெளிநாட்டு படம்லாம் எப்படி நம்ம கொண்டாடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. வெளிநாட்டு படம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்திய ரசிகர்கள் யாரா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இதை ரசிக்கலாம். கிராமத்து இசை இருக்குல்ல, அது வந்து இவர் ஃபஸ்ட் படத்துலையும் கொடுத்துருந்தார். அது மட்டும்தான் ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் மேட்ச்சு. கிராமத்து இசையும் காட்டை வந்து அப்படியே ரொம்ப அழகாக நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஃபீல். அந்த அனிமல் வந்து ஒன்று, அது பேர் ஞாபகம் வரல, அது மேலெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஐ மீன் காதில் இல்லை, கண்ணில் பார்க்கும்போது பறக்கணும். ஏதோ ட்ரோன் ஏதோ போடுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டு. நம்ம அந்த படத்துக்குள்ளேயே போய் ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒன்று மேலே பறக்குதுன்ற மாதிரி. இந்த வவ்வால்லாம் பறக்கும்ல, அந்த மாதிரி பறந்த மாதிரி இருந்தது. வவ்வாலோட கொஞ்சம் பெரிய சைஸில் பறந்த மாதிரி இருந்தது. அண்டு இவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், அந்த புலி வர்றதெல்லாம், அந்த கண் இது வர்றது உங்களை அறியாமல் நீங்கள் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸு, கண்ணில் தண்ணி வர்றது, உங்களுக்கு அப்படியே மனசு வந்து ரிஷப்காக இது பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப குட்டீஸ் பார்க்க நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த மர்டர் சீன்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் பெரிய பசங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம்.